இன்றைக்கி ரொம்ப சூப்பர் ஃபுட்டான ராகி வச்சு ராகி சாக்கோ மால்ட் செய்யலாமா? இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது பண்ணுறதுக்கு முளைக்கட்டி வெயிலில் காய வச்ச ராகி 2 கப் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு மக்கனா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்கனா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கையால் அழுத்தி பார்த்திங்கன்னா உடையும். இது கரெக்டான பக்குவம். இப்போ 1 கப்பு பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை டேரெக்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால கண்டிப்பாக இது கூட டைஜஷனுக்காக சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஒரு ஏலக்காய் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்பு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ ராகி சாக்கோ மால்ட் ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாமா? நம்ம ரெடி பண்ண ராகி மால்ட்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக. இது கூட சூடாக இருக்கிற பால் ஊற்றணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வார்ம் ஆனதும் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக குடிச்சுப்பாங்க. டேஸ்ட் பூஸ்ட் மாதிரியே இருக்கும்.